ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஹெல்தியான பப்பாளிக்காயை வச்சு நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம். நம்ம பொதுவாக பப்பாளி பழத்தை தான் விரும்பி சாப்பிடுவோம் எல்லோரும். ஆனால் இந்த பப்பாளிக்காயை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இது சப்பாத்தி கூட சாதத்து கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருளும் எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். பப்பாளிக்காய் பொரியலுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், நான் ஒரு பப்பாளிக்காயை எடுத்து தோல் சீவி நல்லா கழுவி நல்லா பாதியாட்டு வெட்டி உங்களுக்கு தேவைக்கு உள்ளதில் எடுத்து நம்ம கேரட் துருவலில் துருவி வச்சுக்கிடணும். பெரிய துருவலாக துருவி வச்சுக்கிடணும். பாருங்கள், இப்படி பெரிய துருவலாக துருவி வச்சுக்கிடணும். பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் துருவுனா ரொம்ப சீக்கிரமாக வேகும். வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம்னா ஒரு 10 வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுக்கிடுங்க. அது கூட வதக்கிறதுக்கு ஒரு 3 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பாருங்கள், ஜீரகம் தேங்காய் கூட போட்டு அரைச்சிடணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி. இவ்வளோ தான் தேவை. நம்ம எப்படி பண்ணுவோன்னு பார்த்துருவோம். இந்த தேங்காயும் ஜீரகமும் போட்டு நம்ம குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்படி தான் அரைக்கணும். இப்போ கடாயை வச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் விடணும். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு வெடித்ததும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய். பச்சை மிளகாயை கீழே போட்டுருங்க. இல்லைன்னா பொடியை நறுக்கியும் போட்டுடலாம். கருவேப்பிலையை போட்டுருவோம். இந்த வெங்காயம், அந்த பூண்டு இந்த சதைச்சி வச்ச பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்ல கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் வதக்கி விடணும். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிடுங்க. பாருங்க, நல்லா வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு இதுக்கு தேவையான காஞ்ச மிளகாய் பொடி கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கு. பச்சை மிளகாயை பொடியை நறுக்கி போட்டிருந்தீங்கன்னா அந்த காரப்பொடி தேவையில்லை. மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் போட்டிருக்கு. இனிமேல் நம்ம இந்த துருவி வச்ச பப்பாளிக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி விட்டுருங்க. நல்லா வேகணும் பப்பாளிக்காய். மூடி போட்டு வச்சுருவோம். அங்கே இடையிடையே கிளறி விடுங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா வேகட்டு. இந்த தண்ணி அவ்வளோ இழுத்து நல்லா வேகட்டு. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. முதல்ல கொஞ்சம் போட்டோம், இன்னும் பார்த்து போடுங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டு. தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துச்சு. நல்லா வெந்திருக்கானி பார்த்துருவோம். நல்லா வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு மிளகாய் பொடி போடலைன்னா பச்சை மிளகாயை தேங்காய் கூட சேர்த்து அரைச்சி போட்டுடலாம். நான் அப்படி செய்யலை. தேங்காயும் ஜீரகமாக தான் அரைச்சிருக்கேன். அதையும் போட்டுருவோம். கிளறி அரைக்கிற வேண்டியது தான். நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாதத்து கூட வச்சு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, ரெடி ஆகிட்டு நம்ம இனிமேல் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். ஏன்னா பப்பாளிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதை போல் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.